Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கான ஒரு பர்சனல் வியூ பார்த்துடலாம். ஐடிசியை பொறுத்தளவு கடந்த சில நாட்களாகவே ரொம்பவும் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்காக பேசப்பட்டது. பட் கரண்ட்லி ஒரு சின்ன பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ அந்த பிரேக் அவுட்டை பொறுத்தளவு அகைன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கான். ஓகே, அதுக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் கரண்ட்லி உங்களுக்கு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் உங்களுக்கு அந்த 220 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். கரண்ட் லோவுக்கும் கரண்ட் ஹைக்கும் ட்ராப் பண்ணால் மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஹார்மோனிக் லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான். ஸோ இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது ஸோ ஒரு 1 hour சார்ட்டில் இப்போ தான் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் அதுக்கான டார்கெட் மேலே போய்க்கிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு பர்சனல் வியூன்றதுனால ஓவரால் டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இந்த கரண்ட் லோக்கு நம்ம ட்ராப் பண்ணும்போது மார்க்கெட் 38ன்றது உங்களுக்கு ஒரு இமிடியேட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது 214ன்றது உங்களுக்கு இமிடியேட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும்போது தாராளமாக உங்களுக்கு 220 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 50 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஃபார் ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸில் அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் இங்கேயும் அது ரெசிஸ்டண்டாக ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்தா 224லேருந்து 230 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சமயம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணும்போது ஸோ ப்ரீவியஸில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல ஒரு சேஞ்சஸ் காட்டுது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக டேக் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது ஐடிசியுடைய சாவ்லான் பிராண்ட் வந்து இப்போ 1000 கோடி எட்டியுள்ளதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.